என்னடி சீக்கிரமாக காஃபி போட்டு கொண்டா, நான் குடிச்சிட்டு வயலுக்கு போகிறேன். அப்புறம் பாப்பா தூங்குது, கவுன்னு கத்தி அதை டிஸ்டர்ப் பண்ணாத. அதை எந்திரிச்சு வந்துச்சுன்னா டீ போட்டு கொடு, சாப்பாடு டிஃபன் செஞ்சு கொடு. பொம்பளை பிள்ளைகளுக்கு தாய் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தாண்டி செல்வாக்கு. இதே வாழ்க்கை புருஷ வீட்டில் கிடைக்கும் அமையுண்டு சொல்ல முடியாது. அதனால் தொந்தரவு பண்ணாத, கத்தாத பிள்ளைகிட்ட, சரியா? இந்த மனுஷனுக்கு வேறு வேலை இல்லை. சரிங்க சரிங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் திட்ட மாட்டேன். நீங்கள் போயிட்டு வாங்க, காஃபி அந்த டேபிளில் வச்சுருக்கேன், குடிச்சிட்டு போயிட்டு வாங்க, நான் சமைச்சு கொடுக்குறேன். சரிங்க சரிங்க, சரி 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 சரிங்க, போயிட்டு வாங்க. நான் சமைச்சிட்றேன். சரிங்க. இந்தாடி காதை கேட்குதா இல்லையாடி? எவ்வளோ நேரம் தாண்டி நீ தூங்குவ? நல்ல விடிய போனை பார்த்துக்கிட்டு படுத்துருக்குற. விடிஞ்சவனு மணி 10 ஆச்சு, இன்னும் நீ எந்திரிக்கல. எப்போ தாண்டி நீ எந்திரிச்சு எப்போ குளிப்ப, எப்போ பல்லு வளர்க்குவ? அவங்க சனி ஞாயிறு வந்தால் 10 மணி வரை தூங்கணும் யாராவது சொல்லியிருக்காங்களா? அது பொம்பளை பிள்ளைய. ஏண்டி எப்போ எந்திரிப்ப நீனு? இப்போ எந்திரிச்சு வரலேண்டா மூதேவி சுடுதண்ணியை கை வச்சு ஊற்றி. ஆமாம், ஒழுங்கா மரியாதை எந்திரிச்சு வா. எப்போ பாரு இதே ஒரு வேலையாக போச்சு. சே, நல்லா கருமம். பொம்பளை பிள்ளை இப்படி இருந்தால் நாளைக்கு கட்டி கொடுக்குற வீட்டில் நாளைக்கு எங்கடையில திட்டுவாங்க. என்ன பிள்ளை வளர்த்துருக்காங்க அப்படின்ட்டு. எப்போ தாண்டி இதெல்லாம் உனக்கு புரியும்? 7 வயசாயிடுச்சு, எரும மாடு மாதிரி இருக்கிற, இப்படி தூங்குற. என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏம்மா இப்படி கத்துற? ஒரு நிம்மதியாக ஒரு சனி ஞாயிறு வந்து வீட்டில் தூங்க முடியுதாம்மா? இப்போ தானேம்மா மணி 10 ஆகுது. ஏம்மா இப்படி திட்டுற? சீக்கிரமா டீ போட்டு தாம்மா, நான் குடிச்சிட்டு அப்புறமா லேட்டாக நான் பல்லு வளர்க்குறேன். பசிக்குது. டீ குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு நான் அப்புறம் பல்லு விளக்கிட்டு நான் குடிச்சிடுவேண்ணா. என்னம்மா, சரியா? இந்தாடி, உனக்கு அவ்வளவு நான் சொல்லிட்டேன். ஆமாம், என்னது பல்லு விளக்காம டீ போட்டு கொடுத்துறவா? டீ போட்டு நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டில் உன் புருஷன் பல்லு விளக்காம டீ போட்டு கொடுத்து உனக்கு கொடுப்பாடி? நீ குடிப்பாடி? நீனு மரியாதை கட்டுப்போ. ஆமாம், மூதேவி போய் பல்லு விளக்கு குளிச்சுட்டா. மூதேவி, நீ குளிச்சுட்டு வராமல் எனக்கு பச்சை தண்ணி உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். பிச்சை எடுத்து போய் உனைய. பொம்பளை பிள்ளைய லட்சணமாக ஒரு தாய்க்கு ஒரு உதவியாக இல்லை. எப்போ பார்த்தாலும் மூதேவி படுத்து தூங்குது, நல்லா தூங்குது. மூதேவி, இந்த மூதேவியை பெற்றதுக்கு 1 கிலோ அரிசியை பெற்றிருந்தாலும் சோறை பொங்கி சாப்பிட்ருக்கலாம். இந்த பொறுமா அம்மா அங்கே பாத்ரூமில் சொல்லுப்பா. யாரு அவளை? அவள் இப்போதாப்பா எந்திரிச்சு குளிக்க போயிருக்கா. நீ வாராசா, உனக்கு அம்மா ஆட்டுக்கறி குழம்பு வச்சு, ஆட்டுக்கால் சூப் வச்சு, உனக்கு பிரியாணி செஞ்சு தர.